இறந்தும் உயிர் வாழும் தெய்வம் ரத்தன் டாடா அவர்கள் அப்படிங்கிற இந்த வாசகத்தை வந்து கொடுத்துடலாங்க. ஏன்னா மனுஷன் உயிரோடு இருக்கும்போது நிறைய நபர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. முக்கியமா இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுங்களுக்கும் அவர் வந்து நிறைய ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காருங்க. ஸோ அப்பேற்பட்ட மனிதர் வந்து இறந்த பேருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றது வந்து இந்த இடத்துல வந்து நம்மளை வந்து வியப்படைய வைக்குது. அதாவது 2022லயே ஒரு லெட்டர் வந்து எழுதி வச்சிருக்காரு. அவர் இறந்த பிறகு அவருடைய சொத்துக்கள் வந்து யார் யாருக்கு போகணும்ன்றதுல. அதே சமயத்தில் அவர் வந்து சில விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய சில ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த கடன் எல்லாத்தையுமே ஸோ இவர் வந்து அடைச்சிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை கேட்பவாறு ஸோ அவங்களுடைய சமையல்காரருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுத்துருக்காருங்க, 1 கோடி ரூபாய் சம்திங். அதே சமயத்தில் அவர் வளர்த்து வரக்கூடிய டீட்டா அப்படிங்கிற ஒரு டாகுங்க, அதுக்கு வந்து 12 லட்சம் ரூபாய் வந்து எழுதி வச்சிருக்காரு. ஒரு நாய்க்கு வந்து 12 லட்சம் ரூபாய் மனுஷன் வந்து எழுதி வச்சிருக்காரு. இதை தாண்டி இன்னும் நிறைய ஊழியர்களுடைய கடன் என்பது ரத்தன் டாடா சைட்ல இருந்து அடைக்கப்பட்டிருக்கு. இங்க வந்து சும்மா சொல்லணும்னா எல்லாருமே பிசினஸ் உலகத்துல வந்து இருக்கிறாங்க. நம்ம எப்படி சொத்து சேர்க்கலாம், நம்ம எப்படி காசை வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிற இந்த சுயநல உலகத்துல இது போன்ற ஒரு நல்ல தெய்வங்களும் வாழ்ந்து மறைஞ்சிருக்கின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.